ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்த நடிகை யார் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்மளோட மீனா, அதாவது மீனா வந்து அவங்களோட டீம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பேக் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே இன்றைக்கி பாக்கியலட்சுமி ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்த்துருக்காங்க. அதோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு பிக் வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மிஸ் மை பிஎஸ் டீம் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி விஜய் விஷால் அவரையுமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. பாக்கியலட்சுமி சீரியல் என்னத்தாயா போயிட்டுருக்கு சீரியலில் அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு ரொம்பவே கொடூரமாக போயிட்டுருக்கு. சீரியலாயா எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் தோணிகிட்ருக்கு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியலை, அப்கமிங் அப்படின்னு சொல்லி மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட பாக்கியாவோட ஃபேமிலி இருக்காங்க, அதே மாதிரி பாட்டி எல்லாருமே இருக்காங்க. யாரோட பர்த்டே அப்படின்னு தெரியலை. மேபி இனியாவோட பர்த்டேவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தெரியலை, என்னன்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் நம்மளோட ராதிகா அவங்களோட ப்ரெக்னென்சி ட்ராக் என்ன கொடுமை சரவணன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முதல் கணவருக்கு ஒரு குழந்தை, இப்போ வந்து இவருக்கு 2வது மனைவி இவங்களுக்கும் 2வது கணவர் இவங்க இப்போ மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்ராக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் பாக்யாவுக்கும் ரஞ்சித் சார், அவர் பழனிசாமி சார் சாரி, அவருக்கும் இப்போ வந்து, அதாவது பழனிசாமி சாருக்கு பாக்யா மேலே காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் வந்து போயிட்டுருக்கு. பாக்யா வந்து இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் தெரியலை. ஆனால் அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை விட ஒரு கொடூரம் வேறு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு ஒரு சீரியலை இந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது. கொஞ்சம் மக்களை கன்சிடர் பண்ணி முடிச்சு விட பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்ல தோணுச்சு. ஒரு சீரியல் நல்ல விஷயத்த சொல்லலைனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமல் இருக்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க ட்ராக்கை பற்றி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.